இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, திருவருகை காலத்தை நாம் தொடங்குகிறோம். இயேசுவினுடைய பிறப்பு விழாவிற்கு நாம் தயார் செய்ய இன்று முதல் ஆரம்பிக்கிறோம். வழிபாட்டு வழியாக, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வழியாக. திருவருகை காலம் என்பது இயேசுவினுடைய பிறப்பு விழாவிற்கு தயார் செய்கிற அதே வேளையில் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 25 28, தொடர்ந்து 34 38. ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு மிக முக்கியமானவை. குறிப்பாக கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய மகிமை முற்றிலுமாக அசைக்கப்படும், மட்டுமல்ல அழிக்கப்படும். உலகின் மகிமை அழிக்கப்படும் பொழுது இந்த உலகை படைத்த கடவுளுடைய மகிமை வல்லமையோடு வானில் தோன்றும், மேகங்கள் மீது தோன்றும். அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏனெனில் உங்களுடைய மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. அன்பானவர்களே, உலகத்தினுடைய மகிமை அழிக்கப்படும் பொழுது, அசைக்கப்படும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் என்று இயேசு சொல்லுவது யாரை குறித்து? அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வருகையை எண்ணி எப்பொழுதும் ஆவலாய் அவருடைய மதிப்பீடுகளின்படி நடந்தவர்கள். அது கிறிஸ்தவர்கள் என்று பொருள் அல்ல. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் இதில் இல்லை என்று பொருள் அல்ல. உண்மைக்கு சான்று பகர்ந்தவர்கள், அன்பு செய்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உலகின் மகிமை அழிக்கப்படும் பொழுது கவலைப்பட தேவையில்லை, மாறாக மகிழ்ச்சி பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை வருகிறது. அவர் வல்லமையோடு வருகிறார். உலகின் வல்லமை அழிக்கப்படுகிறது. நம்பியவர்களுடைய மகிமை காத்திருக்கிறது. அதை கொடுக்கவிருக்கின்ற நடுவர் வல்லமையோடு இறங்கி வருகிறார். ஆகவே அதற்கு தயார் செய்யும் பொருட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தால் மந்தம் அடையாதபடி நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். இந்த அழிவிலே நீங்களும் சேர்ந்து அழிக்கப்படாதவாறு அவைகளிலிருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்கவும் வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அப்ப தயாரிப்புல ரொம்ப முக்கியமானது என்ன? ஜெபம், வாழ்வு. வாழ்வு அவருடைய இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வது, வைராக்கியமாக இருப்பது, அவருக்கு சாட்சி பகர்வது. ஜெபம் என்ன? நாம் மந்தமடையாதபடி நம்மை சார்ஜ் பண்ணி கொண்டே இருப்பது. களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் உலக மாயைகளாலும் நாம் மந்தமடையாதபடி, நம்முடைய உள்ளம் மந்தமடையாதபடி. உள்ளம் என்பது ஆன்மாவை குறிக்கும். ஆன்மா மந்தமடையாதபடி ஒளிரும்படியாக ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கெட் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். வருகின்ற உம்முடைய பரிசுத்தமான வல்லமையோடு வருகின்ற அந்த மகிமையை காணவிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குமாக நீர் கொடுக்கின்ற அறிவுரை, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆவியின் ஆற்றலால் நிரப்பப்பட்டே இருக்க வேண்டும், சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். ஜெபத்தினால் மட்டும் அது முடியும். ஜெபத்தின் வாயிலாக எங்களை உருவாக்கி கொண்டு, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதனால் மட்டும் அது முடியும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. உம்முடைய பாடத்தின்படியே நாங்கள் வாழ வரம் தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.